இந்த பாரத தேசத்துக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். இவிஎம் தொடர்பாக நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்குங்க. உதாரணத்துக்கு துருவ் ராத்தி, ஜெர்மன் ஷெப்பர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த துருவ் ராத்தியை ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. பாருங்க, மும்பையில் சிவசேனாவோட ஒரு கேண்டிடேட் அவங்க வெறும் 48 ஓட்டெலாம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 48 ஓட்டில் ஜெயிச்ச கேண்டிடேட்டோட ரிலேட்டிவ் அவங்க ஃபோனில் இவிஎம்ஐ அன்லாக் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டிவைஸ் வச்சிருக்காரு. அது மூலமாக ஏதோ பண்ணிட்டாங்க, இது ரீஎலெக்ஷன் நடத்தணுவாங்க அப்படின்னு ஒரு சில நபர்கள், ராகுல் காந்தி உட்பட ஆஹா இவிஎம் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு சில கூட்டம். இப்படி இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு பதிவை நான் பார்த்தேங்க. அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை வெளியிட்ட அந்த நிறுவனமே இல்லை இது பொய் செய்தி, இது வதந்தி அப்படிங்கிறத மன்னிப்பு கோரிவிட்டது. இந்த இடத்துல மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இந்த கேண்டிடேட் மேலே பாஜக கூட்டணியை சேர்ந்த அந்த கேண்டிடேட்டோட ரிலேட்டிவ் கையில் அந்த அன்லாக்கிங் டிவைஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பெருசாக போட்ட அந்த செய்தி நிறுவனம் மன்னிப்பு கோருகிறோம் அப்படிங்கிற குட்டியாக நீங்கள் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு போட்டிருக்காங்க. இதுதான் இப்போதைய செய்தி ஊடகங்களுடைய உண்மையான நடுநிலையான தன்மை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது திமுக ஐடிவிங் போட்ட ஒரு அறிவார்ந்த ஐடிவிங் தான் திமுக ஐடிவிங். அவங்க போட்ட ஒரு பதிவு ஒன்று பார்ப்போம். அவங்க போட்ட போஸ்ட் அவங்களே பார்த்தா தெரியும் இது எப்படி ஹிப்போக்ரட்டாக இருக்குது. அதாவது இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்படியும் பேசிட்டு அப்படியும் பேசுறது அப்படிங்கிறது திமுகவுக்கு கைவந்த கதை. இதில் டிஎம்கே ஐடி விங்கில் ஒரு போஸ்ட்டுங்க. யார் வெளியிட்டிருக்காங்கன்னா டிஎம்கே லீகல் விங் சார்பாக டிஎம்கே ஐடி விங் வெளியிட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக ஹைலைட் பண்ணி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றியடைய வழிநடத்திய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி. இதில் என்னப்பா கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்கலாம். இதில் கான்ட்ரவர்சி இல்லைங்க. இப்போது முதல்ல யார் பேர்? முதல்வர் பேர். ஓகே. அடுத்து யார் பேர்? உதயநிதி. ஓகே. எவ்வளோ தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? 40 தொகுதி. ஓகே. இது எங்கே இருக்குது? இந்த தமிழ்நாடு. ஓகே. தமிழ்நாடு எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. அப்போது அடுத்து அது கீழேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இவிஎம் இயந்திரங்களின் நம்பகத்தன்மை நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் இவிஎம் செயல்பாடுகள் குறித்து பொதுவெளியில் விவாதிக்க வேண்டும். நாடு முழுக்க இவிஎம் இயந்திரத்தை பற்றி சந்தேகம் எழுந்திருக்கான். அப்போ நீங்கள் எப்படி 40 தொகுதி ஜெயிச்சிங்க? 40 out of 40 இவிஎம்ல மால் ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சிங்களா அப்படிங்கிறத நீங்கள் பொதுவெளியில் வந்து விவாதிக்க தயாரா? எங்க இந்திய கூட்டணி 234 இடங்களை ஜெயிச்சா அது மக்கள் ஆதரவு பெருகிடுச்சு. பாஜக கடந்த முறை 303 சீட்ஸ் தனியாக ஜெயிச்சா அது இவிஎம் ஹேக்கா. எப்படிங்க 40க்கு 40 நீங்கள் ஜெயிப்பீங்க? அப்படி இருக்கும்போது பழைய தூக்கி இவிஎம் மேலே போடுவீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய கேலிக்கூத்து. மக்கள்லாம் முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க போல. இதை விட்டுருவோம். இப்போது இந்த இவிஎம்குள்ளே வருவோம். எத்தனையோ முறை தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் வந்து விவாதிக்கணும் அப்படிங்கிறீங்க இல்லையா? தேர்தல் ஆணையம் வாங்க வந்து ஹேக் பண்ணி காட்டுங்க, உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க, சவாலாக விட்டாங்க இல்லையா? ஒருத்தர் போய் நிரூபிச்சிருக்கலாம் இல்லையா? தேர்தல் ஆணையம் சவால் விடும்போது செல்லாமல் நான் இதை பாருங்க, இதுதான் இவிஎம், இந்தியா யூஸ் பண்ணுற இவிஎம், இதுதான் இந்தியா முழுக்க இந்த இவிஎம் தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நான் ஹேக் பண்ணி காட்டுறேன்னு 4 யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதும், அதை தவிர 4 நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எழுதுறதும், ஃபாரின் மீடியா ஃபண்டட், அதாவது இங்கேருந்து வெளிநாடுகளில் அனுப்பி அங்கே ஃபாரின் மீடியா மூலமாக 4-5 ஆர்டிகல்ஸ் எழுதுறது மூலமாகவோ இந்த இவிஎம் சர்ச்சை என்பது ஓயாது. இவிஎம் என்பது ஒரு சர்ச்சையே கிடையாது. எப்படிங்கிறீங்களா? ஓகே, முதல்ல கம்பேர் பண்ணி பார்ப்போங்க. பேலட் பேப்பர், இவிஎம் ஒவ்வொரு பாயிண்டாக எடுப்போம். ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து இது எது பெட்டர், இப்போ பேலட் பேப்பர் பெட்டரா இல்லை இவிஎம் பெட்டரா அப்படிங்கிறத கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்மளும் திமுக உடன்பிறப்பு மாதிரி பேசக்கூடாது இல்லையா? ஸோ கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல செக்யூரிட்டி எடுத்துப்போங்க. எந்த ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் எலக்டோரல் சிஸ்டம், ஓட்டிங் போடுறாங்க, எல்லாருமே ஓட் பண்ணுறாங்க. அப்போது இந்த டிரான்ஸ்பரன்சி செக்யூரிட்டிலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கே தெரியும். முதல்ல இவிஎம்ல செக்யூரிட்டி எப்படி இருக்குது, பேப்பர் பேலட்டில் செக்யூரிட்டி எப்படி இருக்குது? இவிஎம் டேம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் டேம்பர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவிஎம் ரொம்ப கஷ்டம். பட் அட் த சேம் டைம் பேப்பரை ரொம்ப ஈஸியாக டேம்பர் பண்ணிவிடலாம். ஸோ பேப்பர் பேலட்டை விட செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் இவிஎம் பெட்டர்னு பார்த்தோமா? அடுத்து வருவோம். அடுத்து அக்யூரேட்டாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படிங்கிறோம். அப்போது அக்யூரசி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? அக்யூரசி படி பார்த்தா கூட எது அக்யூரேட்? சாதாரண மனுஷன் கேட்டால் கூட தெரியும், இவிஎம் இஸ் மோர் அக்யூரேட் தேன் த பேப்பர் பேலட். நீங்கள் பேப்பர் பேலட்டில் ஒன்றா குத்தி அதில் ஹியூமன் எரர்ஸ் ஏற்படக்கூடும். எண்ணும் பொழுது ஹியூமன் எரர்ஸ் வரும். ஆனால் இவிஎம் இருக்கு இல்லையா, இந்த இவிஎம் உங்களுக்கு அக்யூரேட்டாக எவ்வளோ வாக்கு பதிவே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஓட்ஸ் அதை போடுறதும் ப்ரிவெண்ட் பண்ணும். அட் அ டைம் ஒரு ஓட்டு தான் அந்த சவுண்ட் வரும். அப்போது அந்த சவுண்ட் உடனே கேரளாவில் அட் அ டைம் பாஜக 2 ஓட்டு விழுந்துச்சு. அது உடனே எலெக்ஷன் கமிஷன் தரப்புலேருந்து 2 ஓட்டு விழலை அப்படிங்கிறத
கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்த செய்திகள் பாஜகவிற்கு 2 வாக்குகள் கேரளாவில் விழுந்தது என்ற அந்த செய்தி மட்டும் தான் வந்து சேர்ந்திருக்கு. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த செய்தி என்பது பெரிதளவில் பேசப்படலை. ஸோ அட் அ டைம் ஒரு சவுண்ட் வரும், ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஸோ எது பெட்டர்? இவிஎம் தான் பெட்டர். அடுத்து வருவோம் ஃப்ராட் ப்ரிவென்ஷன். ஃப்ராட் ப்ரிவென்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? எது பெட்டர்? அட் அ டைம் ஒரு ஓட்டு எதில் போட முடியும்? இவிஎம்ல போட முடியும். எது ஃப்ராடுலண்ட்டாக ஆக்க முடியும்? பேப்பர் பேலட் எண்ணற்ற முறை ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பேர் போனது. இப்போ ஃப்ராடுலண்ட் ப்ரிவென்ஷனில் எது பெட்டராக இருக்குது? இவிஎம் பெட்டராக இருக்கா? அடுத்து வருவோம் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள், 98 99 கோடி வாக்காளர்கள் கூடிய நாட்டில் ஒவ்வொன்றா பேப்பர் பேலட்டில் குத்தி அது எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த எலெக்ஷனே வந்துடும் இல்லையா? ஸோ ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி நினச்சி பாருங்கள். ஒரு பட்டனை தட்டினா அந்த ஒரு இவிஎம்மில் எவ்வளோ வாக்குப்பதிவு இருக்குது, யாருக்கு பதிவு இருக்குது அப்படிங்கிறது டக்குன்னு வந்துடும். ஆனால் இதை என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பேப்பர் பேலட்டாக எடுத்து அடுக்கி வச்சு அதை கட்டி ஒவ்வொரு கட்டாக எண்ணி எப்பப்பா முடிக்கிறது? ஸோ ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி மூலமாக எது பெட்டரு? இவிஎம் பெட்டரு. அடுத்து வருவோம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். சமூகத்தில் இந்த சுற்றுச்சூழலில் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பேசுகிறதே கிடையாது. இவிஎம் என்பது இந்த கேல்குலேட்டர் மாதிரிங்க. நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் ஒன் டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இவிஎம், இப்போ நிறைய 2024 எலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதையே 2029 தேர்தலுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, மாநிலம் வாரியாக சட்டமன்ற தேர்தல்கள் வருது, மற்ற தேர்தல்கள் வருது இல்லையா? அப்போது அந்த தேர்தல்களுக்கும் இந்த இவிஎம்மை, ஒரே இவிஎம்மை பல இடத்துல போய் ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தா கூட எது பெட்டர்? கண்டிப்பாகவே இவிஎம் தான் பெட்டர். டிரான்ஸ்பரன்சி, டிரான்ஸ்பரண்டாக எந்த சிஸ்டம் இருக்குது? விவிபேட், ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இங்கே ஓட்டு போடும்போது யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஓட்டு போடும்போது ஒரு ஸ்லிப்பு வரும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல இந்த வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, இந்த கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த வேட்பாளர், அந்த கட்சி தான் இந்த இடத்துல பதிவேற்காங்கிறது நமக்கு ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பேப்பர் ஆடிட் ட்ரையல் மூலமாக நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அது வேற ஒருத்தருக்கு போயிடுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தேவையில்லை. இதுவே இந்த பேப்பர் பேலட்டில் தவறாக எண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கா, மேனிபுலேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னா இருக்குது. எது சேஃபர், எது டிரான்ஸ்பரண்ட்? கண்டிப்பாக இவிஎம் தான். அங்கே விவிபேட் இருக்குது, இனிமேல் டிரான்ஸ்பரண்ட். இதை விட டிரான்ஸ்பரண்ட் என்ன இருக்க முடியும்? ஸோ டிரான்ஸ்பரன்சி வைஸ் பார்த்தா கூட எது பெட்டர்? இவிஎம் தான் பெட்டர். அடுத்து வருவோம். அடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸுங்க. எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலுமே அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இடம் தேவை. அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறது எது ஜாஸ்தி? கண்டிப்பாக பேப்பர் பேலட் தான் ஜாஸ்தி. லாஜிஸ்டிக்ஸ் அட் த சேம் டைம் நீங்கள் அவ்வளோ பண்டில்ஸை சுமந்துட்டு போகிறதுக்கும் ஒரு சில மிஷின்ஸை நீங்கள், அதுவும் ஒரு போலிங் பூத்னா ஒரு இவிஎம் மிஷின் தான் இருக்கும், ஒரு செட்டு இவிஎம் அண்ட் விவிபேட் ஒரு செட், அதை மட்டும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் போகிறோம். இதுவே பேப்பர் பேலட்னா யோசிச்சு பாருங்கள், அதனுடைய குவான்டிட்டி மேக்னானிமிட்டி ரொம்ப பெருசு. ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைஸ் பார்த்தா கூட எது பெட்டர்? கண்டிப்பாக இவிஎம் தான் பெட்டர். அடுத்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் செலவாகுது இல்லையா? கவர்மெண்ட்டோட செலவை குறைக்கணும் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி செலவை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெத்தட் தான் இவிஎம் மெத்தட். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு தடவை வாங்கி வச்சா போகிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பேப்பர் பேலட் என்னும்போது அந்த பேப்பர் பேலட்டை பிரிண்ட் பண்ணணும். அந்த பேப்பர் பேலட்டுக்கு உண்டான திரும்பி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மற்ற செலவுகள் அதெல்லாம் சேர்த்தா எது காஸ்ட் எஃபெக்டிவ்? இவிஎம். ஒரு முறை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் யூஸ் பண்ணலாம், அடுத்த முறை சட்டமன்ற தேர்தல் யூஸ் பண்ணலாம், வேறு மாநிலங்களில் யூஸ் பண்ணலாம், அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் யூஸ் பண்ணலாம். இப்படி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிற ஒரு லீவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது இவிஎம் சிஸ்டம். இதை விட எப்படி பேப்பர் பேலட் சிஸ்டம் பெட்டராக இருக்க முடியும்? அடுத்து வருவோம். சரிங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க, எது பெட்டருங்கிறீங்க? இவிஎம் தான் பெட்டருங்கிறீங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜர் கன்சர்ன் செக்யூரிட்டி கன்சர்ன். அதுதான் எங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னு ஒரு சில நபர்கள் உண்மையாகவே இவிஎம் மேலே சந்தேகம் எழுப்பக்கூடிய நபர்களாக இருந்தால் எதிர்கட்சிகள் இந்திய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இவிஎம்லாம் ஹேக் பண்ண முடியாதுன்ட்டு. கார்த்தி சிதம்பரம், சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சொல்றாரு இவிஎம்லாம் ஹேக் பண்ண வாய்ப்பே கிடையாது. மக்கள் வாக்களிக்கிறாங்க, மக்களுடைய மேண்டேட்டை சிரம் தாழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டாமா? அப்போது அவங்க தோத்து போனால் அந்த பழியை தூக்கி போடுறதுக்கு ஒரு இளிச்சவாயம் வேணும். அந்த இளிச்சவாயம்னா இந்த இவிஎம்ஸ் இருக்குது, பாவம், அதுவே வாயிலா ஜந்து. அதுக்கு மேலே இந்த பழியை தூக்கி போட்டு அவங்க தேர்தல் தோல்வி வந்து எஸ்கே போயிடுறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி தான் மேஜராக இதை கொஸ்டின் பண்ணுது. ஆம் ஆத்மி பார்ட்டி ஒவ்வொரு முறையும் டெல்லியில் எப்படி ஜெயிக்கிறாங்க? 2015 நடந்த டெல்லி தேர்தலில், முதல்வர் தேர்தலில்
அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஜெயிச்சாரு? 2020 ஹியூஜ் மேண்டேட்ல ஜெயிச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அப்ப எப்படி ஜெயிச்சாரு? இப்போ கேரளால காங்கிரஸ் அப்படியே ஸ்வீப் பண்ணுச்சு, எப்படி ஜெயிச்சது? இந்த செக்யூரிட்டிக்கு வருவோம். உண்மையிலேயே இதை ஹேக் பண்ண முடியுமா? இதோட செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் பத்தி பேசுவோம். இதனுடைய டிசைன் ஹார்ட்வேர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ். திஸ் இஸ் நாட் அ நெட்வொர்க். உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்கக்கூடிய ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் கனெக்டட் ஃபோன் இருக்குது. அதை உங்களால் ஹேக் பண்ண முடியும். ஆனால் நெட்வொர்க்கில் கனெக்டடே இல்லாமல் ஒரு பட்டன் ஃபோன் இருக்குன்னா, இந்த மூவிஸில் கூட இப்போ காட்டுவாங்க பட்டன் ஃபோன், அதை கூட விடுங்க. ஒரு கால்குலேட்டர் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் தான் எல்லாருக்கும் புரியக்கூடிய எக்ஸாம்பிள், எல்லாரும் மீண்டும் மீண்டும் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள். 1 அமுக்குனா 1 விடும், 2 அமுக்குனா 2 விடும். இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, இங்கேருந்து அந்த இவிஎம் நான் ஹேக் பண்ணுறேன் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா this is not network connected device, this is a stand alone device. இப்படி தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, ஹேக் தானே பண்ண முடியாது, அந்த மிஷினை பிரித்து ஒயரை மாற்றி வச்சு பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இந்த இவிஎம் டிவைஸ் என்பது ஒன் டைம் யூசேஜ் கொண்ட ஓடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கூட நிறைய ஓடிபிஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் சிப்ஸால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் சிப் ஒன்ஸ் பொருத்திட்டாங்கன்னா அதில் உங்களால் மாற்றம் பண்ண முடியாது. இப்போ உதயசூரியன் கழுத்துனா தாமரையில் ஓட்டு விடுற மாதிரி மால் ப்ராக்டிஸாக அதில் பண்ண முடியாது. அப்படியே பண்ணலாம்னு நீங்கள் வச்சுருந்தா கூட இப்போது எவ்வளோ பூத் ஏஜென்ட், அதிமுக பூத் ஏஜென்ட், பாஜக பூத் ஏஜென்ட், திமுக பூத் ஏஜென்ட்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்களும் அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க. ஸோ ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் சிப் இருக்கக்கூடிய டிவைஸில் ஒன் டைம் ப்ரோக்ராம் பண்ண ஒன்றில் எல்லாரும் ஓட்டு போடும்போது ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி மாற்றி செட் பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போது ஒன் டைம் நீங்கள் உதயசூரியனில் போடுறீங்க, ஒரு கட்சிக்காரர் பார்க்குறாரு, அப்போது உதயசூரியனில் குத்தும் போது தாமரையில் பல்ப் எரியுதுன்னா டக்குன்னு பாருப்பா இப்படி எரியுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிக்கல ரீசன் இதை மால் ப்ராக்டிஸ் பண்ணி, அதுவும் எலெக்ஷனில் மால் ப்ராக்டிஸ் பண்ணி இதுவரை யாரும் வென்றது கிடையாது. அப்படியே இருந்தாலும் இந்த பூத் லெவல் ஏஜெண்டால் எளிதில் கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் அது ரூல்ட் அவுட்டாக அடுத்து வரும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சா அடுத்து ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி. இந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷன் எப்படி செக்யூர்டாக இருக்குன்னு பார்ப்போம். பிஃபோர் the elections are conducted, ஒரு மாக் போல் நடக்கும். அந்த மாக் போலில் எல்லாரும் ஓட்டு போடும்போதே தெரிஞ்சிடும் யாருக்கு அழுத்துனா யாருக்கு ஓட்டு விழுது அப்படிங்கிறது அப்பவே தெரிஞ்சிடும். ஸோ மாக் போல் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரேண்டமைசேஷன். ரேண்டமாக இப்போது சிவகங்கையில் 34வது பூத்து ஏதாவது வச்சுக்கோங்க, அங்கே இந்த இவிஎம் மிஷின் தான் போகும் அப்படிங்கிறது யாருக்குமே அதுக்கு முன்பு தெரியாது. ஸோ ரேண்டமாக ஒரு இடத்துல அனுப்பக்கூடிய ஒரு மிஷினில் எத்தனாவது பட்டன் நமக்குன்னா யாருக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரேண்டமைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி. மாக் போல்ஸ், ரேண்டமைசேஷன். அடுத்து இந்த ஆப்ரேஷனல் செக்யூரிட்டியில் சீலிங் அண்ட் ஸ்டோரேஜ். எளிதில் நீங்கள் பாருங்க, இப்போது எலெக்ஷன் முடியுது, அடுத்த செகண்ட் டே மொத்தமாக சீல் பண்ணி ஸ்டோரேஜ் ஒரு இடத்துல போய் வச்சிருவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்து கவுண்டிங் டே வரும் வரை இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, அதில் தான் எல்லா இவிஎம்ஸும் பாதுகாக்கப்படும். அப்போது இவ்வளோ பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிலையில், இப்போது பாதுகாப்பு இந்த சென்ஸ் வெறும் போலீஸ் பண்ணிருக்காங்க, வெறும் ஆர்மி மட்டும் இருக்காங்க, பாஜகவோட கைக்குள்ளே செயல்படுறாங்கன்னு சில பேர் சொல்லலாம். கட்சிக்காரங்க 24 மணி நேரம் அங்கே தேவடு காப்பாங்க. அப்படியே அங்கேயே அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி அந்த ரூமையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அதையும் தாண்டி யாரால் போய் அங்கே என்ன பண்ணிட முடியும்? எலெக்ஷன் முடியுது, அதுவரை செக்யூர்டான ப்ராசஸ் நடந்திருக்கு, அதற்கு பிறகு செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணுறாங்க, அதற்கு பிறகு கவுண்டிங் டே அன்றைக்கு தான் அதை சீல் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கிற போது இந்த இடத்துல ஆப்ரேஷன் லேப்ஸ் எந்த இடத்துல இருக்க முடியும்? இதை தவிர ப்ரொசீஜரல் செக்யூரிட்டி, போஸ்ட் எலெக்ஷன் செக்யூரிட்டி, இன்னும் லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, நிறையா இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இருக்குது. லிஸ்ட் பண்ணால் பெரிய லிஸ்ட்டாக போகும். நம்ம இன்னும் 1 மணி நேரம் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், இவிஎம் பற்றி மட்டுமே. ஆனால் நேயர்களுக்கு சுருக்கமாக இந்த இவிஎம் பற்றி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோஸ் பண்ணுறோம். இதில் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எப்போ முடிஞ்சு? ஏப்ரல் 19. சரி, அப்புறம் எதுக்கு ஜூன் 4 தான் எலெக்ஷன் சொல்கிறீங்க? ஏப்ரல் 21, 22 சொல்லிடலாம்ல, அன்றைக்கே சொல்லிடலாம்ல. இப்போது ஏப்ரல் 19 முடியுது, ஆனால் இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே ஜூன் 1 தான் முடியுது. நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது? ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ராசஸாக எல்லா இவிஎம்ஸும் அந்தந்த கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு 2 நாள் கேப்பு. ஸோ 1ஆம் தேதி முடியுது, 2, 3, 4ஆம் தேதி கவுண்டிங்கு. ஸோ நடுவில் 2 நாள் தான் கேப்பு. இதுதான் இந்த இவிஎம்ஸ் வந்த பிறகு இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளோ சுலபமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஏன்னா இப்போது தமிழ்நாட்டில் ரிசல்ட் நான் விட்டுறேன் அப்படின்னா அது இந்தியன் லெவலில், பேன் நேஷனல் லெவலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் அதை தடுக்கிறதுக்காக தான் எல்லா ரிசல்ட்ஸும், எல்லா மாநிலத்தோட ரிசல்ட்ஸும் ஒரே நாள் விட தான் சரியாக இருக்கும். தமிழ்நாட்டை முடிஞ்சு தமிழ்நாட்டு ரிசல்ட் எடுத்து வெளில விடு அப்படின்னு சில நபர்கள்
சுற்றிட்டு இருக்காங்க. நான் எப்போல்லாம் இந்த இவிஎம் பற்றி வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் கமெண்ட்ஸ் வந்து எழுதுவாங்க, நண்பா அதான் 19ஆம் தேதி முடிந்து விட்டது தேர்தல், பின் எதற்காக ஜூன் 4 வரை காத்திருக்கிறீர்கள், பொட்டியை மாற்றி விடுவீர்களா, அதில் மால் பிராக்டிஸ் செய்து விடுவீர்களா? அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இன்னும் என்ன தேவை அப்படிங்கிறது தான் புரியல. ஸோ நம்ம சொல்லிக்க விரும்புறது எல்லாமே திமுக 40க்கு 40 தொகுதிகள் ஜெயிக்கும் போது சரியாக வேலை செய்யக்கூடிய இவிஎம் மிஷின்ஸ், இந்திய கூட்டணி 234 தொகுதிகள் ஜெயிக்கும் போது சரியாக வேலை செய்யக்கூடிய இவிஎம் மிஷின், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சரியாக வேலை செய்யக்கூடிய இவிஎம் மிஷின்ஸ், தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சரியாக வேலை செய்யக்கூடிய இவிஎம் மிஷின்ஸ், வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சரியாக வேலை செய்யக்கூடிய இவிஎம் மிஷின்ஸ், ஹிமாச்சல் பிரதேசில் மீண்டும் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சரியாக வேலை செய்யக்கூடிய இவிஎம் மிஷின்ஸ். பாஜக என்று வந்தால் மட்டும் அதில் மோடி வந்து எந்த பட்டன் அமுக்குனாலும் தாமரைக்கே ஓட்டு விடுற மாதிரி அவர் அங்கேயும் செட் பண்ணுறாரு, இது இங்கேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்புபவர்கள் இருக்கும் வரை நாம் இது போன்ற பதிவுகளை அதிகமாக நாம் போட்டுக்கொண்டே இருப்போம். உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு அதிகமான நபர்களுக்கு இந்த ஒரு காணொலியை பகிருங்கள். இன்னும் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவிஎம்லாம் ஹேக் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சில யூடியூபர்ஸ் இவிஎம்ஐ ஹேக் பண்ணி காட்டிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உள்ள அந்த இதை டிவைஸில் இந்த ஒயர்லாம் மாற்றி போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஓடிபிலாம் நம்ம பார்த்தோம், எப்படி அதெல்லாம் பண்ண முடியாது. போலிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, எல்லா தரப்பட்ட கட்சிகளும் இருப்பாங்க. அப்போல்லாம் இருக்கும்போது பண்ண முடியாது அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதோட வணக்கம், வந்தே மாத்திரம்.